நாம் உட்காருவோம். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வதற்கு முன்பாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற தியானத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நாம் ஏன் பிறந்தோம், அல்லது கர்த்தர் ஏன் நம்ம படைச்சிருக்கிறார், நாம் ஏன் பிறந்தோம் என்று சொல்லி ஒரு கேள்வி நம்ம கேட்டு பார்த்துக்குவோம். அதற்குரிய பதிலை நாம் வேதத்திலிருந்து இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலிருந்தே நாம் பாடும்படியாக இருக்கிறோம். வரும் நாட்களிலே நாம் அநேக புதிய பாடல்களை பாடுவோம். எனவே நீங்கள் அந்த ராகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இப்போ பாடின பாட்டு எனக்கு ராகம் சரியாக கேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம யூடியூப்பில் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எனவே நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் போட்டு பார்த்து கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 718வது பாடல் தான் நான் இப்பொழுது பாடும்படியாக இருக்கிறேன். சுத்தம் பண்ணப்படாத தேசமே சுத்திகரிக்க உன்னை தருவாயா என்கிற இந்த பாடலை தான் பாடும்படியாக இருக்கிறேன். இன்றைக்கு ஞானஸ்தான அறிமுக வகுப்பிற்கு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆராதனை முடிந்தவுடனே நீங்கள் இந்த ஜெப ரூமில் நீங்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அரை மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிருவோம். 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே ஞானஸ்தான ஆயத்த வகுப்பில் அறிமுக வகுப்பு. எனவே அதில் பங்கு பெற நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். சுத்தம் பண்ணப்படாத தேசமே சுத்திகரிக்க உன்னை தருவாயோ, ஸ்திரப்படாத தேசமே ஜீதியின் வஸ்திரம் தரிப்பாயோ, ஸ்திரப்படாத
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஏன் பிறந்தோம்? சிலர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்ணும்யா, இந்த உலகத்தில் நல்லா சாப்பிட்ணும், என்ஜாய் பண்ணணும், செத்து போகணும். சிலர் நம்ம கேட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கௌரவமாக வாழ்ந்து முடிக்கணும், இல்லைன்னா ஃபேமஸாக இருக்கணும் நம்ம. அல்லேலூயா. இதுக்காக தான் இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். ஒரு சிலர் அப்படி வாழுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு குறிக்கோள் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவேளை இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய குறிக்கோளை அவர்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம், மனுஷனாக ஏன் பிறந்தோம்? ஏன் ஆண்டவர் அநேக சிருஷ்டிகளை சிருஷ்டித்திருக்கிறாரு. சில நேரத்தில் பிள்ளைகளை திட்டுறோம், மாடு, எருமை, கழுதை, பன்னி. அப்படியே நம்ம பிறக்காம கர்த்தர் நம்மளை மனுஷனாக பிறக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம்? மாடை போல, பன்னியை போல, கழுதையை போல. அதுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அதுவும் ஒரு குட்டி போடுது. ஆமென், அல்லேலூயா. அதே போல் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும் இருந்தோம் என்பதற்காக ஆண்டவர் நம்மை படைக்கவில்லை. தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும்படியாக செய்திருக்கிறார்ன்ற இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நீங்களும் நானும் கடவுளுக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஒரு வெற்றியின் வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியலையா இன்னும்? நீங்கள் உங்கள் மனசில் கேட்டு பாருங்கள், ஏன் இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன்? ஏன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன்? நம்ம சில நேரத்தில் குடும்பத்தில் பிறந்ததை நம்ம ஏற்கனவே கூட செய்திகளை கேட்டோம். போன வாரத்தில் தான் நினைக்கிறேன், முதல்ல என்னை ஏன் இப்படி பெத்த, போய் இந்த குடும்பத்தில் போய் பிறந்தேன் பாரு, ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றோரை நாம் திட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் ஏன் பிறந்தோம் என்ற இந்த விஷயத்தை நீங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வெற்றியான வாழ்க்கையை நான் வாழ முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 3:14. பரலோகத்திற்கும் பூமிக்கும் முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராக. வாசி. முழங்கால் படிட்டு நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ரைட். நான் வாசிக்கிறேங்க, ஒரு நித்திய நோக்கத்தை ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறார். முடிவில்லாத ஒரு வாழ்க்கையின் நோக்கத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இன்னொரு நபர் எபேசியர் 1:15 நாம் வாசிக்கலாம். இப்போ 3:14 என்ன வாசித்தோம்? ஆண்டவர் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனர். அப்படின்னா ஒரு குடும்பம், பரலோக குடும்பத்திற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக மாறணும். இப்போ வாசிக்கலாம் 1:15. அதுக்கு மேல் உள்ள வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே நான் வாசிக்கிறோம், ஒரு நித்திய நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பரலோக குடும்பம், வசனம் என்ன சொல்லுகிறது? பூலோகத்திற்கும் பரலோகத்தின் குடும்பத்திற்கும் நாமக்காரனர் ஒருத்தர் தான். அவர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. அவர் தான் அந்த ஒரு குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறார். அந்த குடும்பத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கத்தினராக மாறணும். 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 1:12.
தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, நல்லா கவனிங்க, நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, இந்த முன்குறிக்கப்பட்டு என்ற இந்த வார்த்தை நான் பார்க்கும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்ம வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது நாலாம் வசனத்தை படிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னமே அப்படின்னா என்ன வசனம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் எப்போ இருக்கிறாரோ, ஆண்டவர் எப்போ இருந்தாரோ அப்பொழுது நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க. ஒருவேளை நம்ம கேள்வி, நான் இப்போ தானே பிறந்தேன், என் வயசு இவ்வளோ தானே ஆகுது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? உலக தோற்றத்துக்கு முன்னமே கிறிஸ்துக்குள்ளே உங்களை என்ன முன்குறித்திருக்கிறார். அப்படின்னா நாம் எங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய திரியேக தேவன் அவர்கள் மூவரும் இருந்தார்கள். ஆனால் நீங்கள் நானும் எங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய மனதிலே இருந்தோம். நம்ம எங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய மனதில் இருந்தோம். உலக தோற்றத்துக்கு முன்னமே அவருடைய மனதில் நம்ம இருந்திருக்கிறோம். நம்ம சிருஷ்டிக்கும்படியான ஒரு திட்டம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இனி பிறக்க போகிற பிள்ளைகளை குறித்தும் உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தருடைய மனதிலே இந்த திட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வேதத்தில் வாசி இன் த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வாசிக்கும் காட். இன் த பிகினிங் அப்படின்னா இன் த பிகினிங் காட், ஆரம்பம் கடவுள். அல்லேலூயா. அப்புறம் தான் நம்ம வாசிக்கிறோம் அவர் இதெல்லாம் படைச்சாரு நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த சூரியனை சந்திரனை எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய உள்ளத்திலே நீங்களும் நானும் குடியிருக்க ஆரம்பிச்சிட்டோம். அவருடைய சிந்தையில் நாம் இருக்கிறோம், அவருடைய மனதில் நாம் வந்துட்டோம். அல்லேலூயா சொல்லுமா? கை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அனாதி நோக்கத்தின்படி அந்தந்த காலத்தில் நம்மளை பிறக்க வச்சார். அவருடைய அனாதி நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது தான் எபேசியர் 3:14 நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லியிருக்கு? வாசித்தோம் இல்லையா? 3:14, பரலோகத்திலும் பூமியில் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரணராக அவர் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனும் வல்லமையாய் பலப்படும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய அனாதி நோக்கம். அப்போ பரலோகத்தில் ஒரு குடும்பம், பூமியில் ஒரு குடும்பம். அப்போ குடும்பம்னா என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லுவோம்? குடும்பம்னா என்ன சொல்லுங்கள்? கணவன், மனைவி, பிள்ளைங்க, குட்டிங்க, இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? குடும்பம் அப்படின்றோம். ஆனால் அப்படி இல்லை, பரலோகத்தில் அப்படி இல்லை. பரலோகத்தில் யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த அண்ட சராசரத்தில் படைத்த தேவன் சோலார் சிஸ்டம் அப்படின்றாங்க. சோலார் குடும்பம் அப்படின்னா இந்த சோலார் சிஸ்டத்தில் தான் எல்லா கோள்களையும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு குடும்பம். அப்போ குடும்பம் என்று சொல்லும் பொழுது யார் யார் எந்த பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படி என்று அல்ல. குடும்பம்னா என்ன அப்படின்னு சொன்னால், பிரிக்க முடியாத ஐக்கியம், அதுதான் குடும்பம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியம், அதுதான் குடும்பம். சரி, ஆரம்பத்தில் நான் பார்க்கும் பொழுது இதெல்லாம் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக பரலோகத்தில் இருந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிதா, குமாரன், சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரையும் பிரிக்க முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க, பிரிக்க முடியுமா?
திரியேக தேவனை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. 1 யோவான்ல சொல்றாரு, மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் என்று சொல்லிட்டு அங்கே சொல்றார், வார்த்தை, பிதா, பரிசுத்த ஆவியானவர், இம்மூன்றும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒன்றையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இன்றைக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிற நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையிலையும் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்குது. இந்த 3ஐயும் நம்ம ஒன்றை பிரிக்க முடியுமா? சொல்லுங்கள். பிரித்து வைக்க முடியுமா? சொல்லுங்கள். பிரித்தா என்ன? ஒன்று ஆல் அவுட்டு. அல்லேலூயா. அப்போ இந்த 3ம் இருந்து ஒன்றாக இருப்பது தான் இன்றைக்கு பரலோகத்தில் ஒன்றாக இருப்பது குடும்பம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்தில் இந்த உலகத்தில் செய்யும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக வரணும் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரையும் அவருக்குள்ள ஒரு குடும்பமாக சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை தான் இது. இப்போ ஒரே குடும்பமாக இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாவே, நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவராக இயேசு செய்த பெரிய ஜெபம். யோவான் 17ஆம் அதிகாரம் முழுசுமே ஒரு ஜெபம்தான், நீண்ட ஜெபம். ஆண்டவர் இயேசு அந்த ஜெபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐக்கியத்தை பற்றி சொல்கிறாரு, குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார், ஒரு குடும்பமாக மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரலோக குடும்பத்தில் ஒரு ஐக்கியமாக இருக்கும்படியாக கர்த்தர் இந்த இடத்துல நான் வாசித்தோம். 17:21 மாத்திரம் இல்லை, இன்னும் நீங்கள் வாசிங்கன்னா அங்கே நிறைய சொல்கிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது இவங்க. அப்படின்னா என்ன? நம்ம வாசித்தோம் பாருங்க, பூலோகத்துக்கும் பரலோகத்திற்கும் குடும்பத்திற்கும் முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனராகி இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இப்போ நம்ம வாசித்த வேத பகுதிக்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். நாம் ஏன் பிறந்தோம், நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்வி. ஆண்டவர் பதில் என்ன சொல்லுகிறார்? மல்கியா புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15வது வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருத்தனை மட்டும் படைச்சார்? அல்லேலூயா, சத்தத்தை காண. அல்லேலூயா. ஏன் ஒருத்தனை தான் படைச்சாரு?
அவர்கிட்ட தான் ஆவி திரளாக இருந்தது. ஒரே நேரத்தில் ஒரு 5 கோடி ஜனங்களை படைச்சிருக்க முடியுமே, ஏன் அவர் இப்படி செய்யலை? அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. பக்தி உள்ள, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு நோக்கம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே நோக்கம்தான். ஏசாயாவில் வாசிக்கிறோம், இந்த ஜனத்தை ஏற்படுத்தி என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் பிரதானமான ஒரே நோக்கம், ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏன் நான் பிறந்தேன், இந்த கேள்வி அதுதான், தலைப்பே அதுதான். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் மனுஷனா இந்த உலகத்தில் பிறந்தேன்? ஆண்டவர் சொல்றார், பக்தி உள்ள பரிசுத்தம் உள்ள சந்ததியை நீங்களும் நானும் பெற்றெடுக்கும்படியாக. தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். பணக்காரனாக மாறினதுக்காக இல்லை, நம்ம பல காரணத்தை வச்சுட்டு வாழ்வோம் இந்த உலகத்தில், அதுக்காக இல்லை. இந்த உலகத்தில் அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் என்பதற்காக இல்லை. உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்திருக்கிற ஒரு உன்னதமான ஒரு காரணம், நோக்கம், பக்தி உள்ள, தேவ பக்தி உள்ள சந்ததி, பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 1:27 நாம் வாசிக்கும் பொழுது, தேவ பக்தி அப்படின்னு சொன்னால் சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பக்தியாக இருக்கிறேன்னு சொன்னால் அப்படியே கம்முன்னு இருப்பாங்க, சைலண்ட்டாக ஊமையாக இருப்பாங்க. பக்தியாக இருக்கிறேன், ஆலயத்துக்கு வந்துட்டோம், பக்தியாக இருக்கிறேன், நான் எந்த டிஸ்டர்ப் பண்ணுவேன், அப்படியே அமைதியாக நிற்பேன், ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு போயிடுவாங்க. இது இல்லை பக்தி. அல்லேலூயா. இது பக்தி இல்லை. ஒரு கல் மாதிரி, குத்துக்கல் மாதிரி நிற்கிறது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, நான் பாட்டு இருக்கிறது பக்தியாக இருக்கிறேன், நான் கண்ணை மூடிக்கிட்டு பக்தியாக இருக்கிறேன். சில கண்ணை மூடிட்டு தூங்கிடுவோம், அது வேற. கண்ணை மூடிக்கிட்டு பக்தியாக இருக்கிறேன்னு நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோம். சொல்லுவாங்க சில பேர் அமைதியாக இருப்பாங்க, பக்தியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஊமையாக இருக்கிற ஊமை ஊரை கெடுக்கும், பெருசாலி வீட்டை கெடுக்கும்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கு பக்தி என்று சொன்னால் அதன் அர்த்தம் புரியாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பக்தி குறித்து இங்கே என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபு 1:27 என்ன வாசிக்கிறோம் பக்தியை குறித்து? தேவனுக்கு முன்பாக, நீ மனுஷனுக்கு முன்பாக நம்ம பக்தி காட்டலாம். அதுதான் கடந்த நாட்களை தியானிச்சுட்டு இருக்கிற 2 தீமோத்தேயு 3 கடைசி நாட்களில் மனுஷன் எப்படி இருப்பான் போது தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிட்டு இருப்பான். வெள்ளிக்கிழமை கூட நம்ம தியானித்தோம், வேஷம், மனுஷனுடைய வேஷம். மனுஷனுக்கு முன்பாக பக்தியை காட்டுறான், ஆனால் தேவனுக்கு முன்பாக உன் பக்தி எப்படி இருக்கிற? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 1:27 நாம் என்ன வாசிக்கிறோம்? அங்கே என்ன சொல்ற பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் ஒன்று. 2வது, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதும். இந்த உலகம் நம்ம கரைப்படுத்தும், நம்ம அசுசிப்படுத்தும். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்ம வாழணும், ஒன்று. 2வது, நம்ம பாட்டு பாடினது போல நம்முடைய செல்வம் ஆஸ்தியை ஏழைகளுக்கு விதவைகளுக்கும் நம்ம கொடுக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தை நாம் பார்க்கிறோம். அவர்களை விசாரிக்கிறதும் அவர்களுக்கு உதவி செய்யணும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தி. அதுதான் பியூர் பக்தியில் கலப்படம் இல்லாத பக்தி. அப்படின்னா கலப்படமான பக்தி இருக்கானா? இருக்கு. அதனால தான் வசனம் சொல்லுது சுத்தமான மாசு இல்லாத. கடையில் விற்கிற பொருளுக்கு சொல்கிறான், அக்மாருக்கு என்ன கலப்படம் இல்லாது கல் நீக்கின அரிசின்றான், குருணை கல் நீக்கின அரிசின்றான். ஆண்டவர் தேவ பக்தியை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறாரு, ஒன்று அந்த பக்தியில் ஒரு காரியம் சொல்கிறாரு, நீ உதவி செய்யணும், விசாரிக்கணும் அடுத்தவங்களன்னு. நீ மட்டும் சுயநலமாக வாழாத. நம்ம பாட்டு பாட, யாருக்காக நீ வாழற? இந்த உலகத்தில் யாருக்காக வாழற? 2வது சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில்
நீ இந்த உலகத்தால கரைபடாதபடிக்கு நீ காத்து கொண்டு வாழுகிற அந்த வாழ்க்கையை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. அது உலகத்தால கரைபடாத. நம்ம ஒத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம உண்மையாவே நாம் அப்படி இருக்கிறேன்னா நம்ம ஒத்துக்கொள்ளணும். நீங்க வேதத்தில் வாசிக்கும் பொழுது முதல் ஆண்டவர் படைச்சார் மனுஷனை. முதல்ல ஆதாமை படைத்தார். அவருடைய சாயலாக இந்த உலகத்தில் பிறக்க வச்சார். பிறக்க வச்ச நோக்கம் ஒன்று இருந்துச்சு. ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. பிறகு நாம் அங்கே வாசிக்கிறோம் 3 விதமான காரியங்கள் அங்கே இருக்கிறத நாம் பார்க்கிறோம். 3 விதமான பகுதியை படைத்தார். பூமியை படைத்தார், ஏதேன் தோட்டம் ஒன்று இருந்துச்சு, இப்படி அவருடைய சிருஷ்டிப்பில் பரலோகம் ஒன்று இருந்துச்சுன்னு நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பூமியிலே ஆண்டவர் கொடுத்த இந்த ஏதேன் தோட்டம், முதல் மனுஷன் ஆதாம் ஆண்டவருடைய நோக்கத்தை அவன் மாற்றிட்டான். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மனுஷன் மாறிட்டான். மனுஷன் எப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அங்கே பார்க்கிறோம், அவன் தேவன் அவரோடு பேசும்படியாக அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனை படைத்து ஒவ்வொரு நாளும் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அப்போ அவன்கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, தேவ சாயலை பெற்ற மனிதனாக இருந்தான். நல்லா கவனிங்க, தேவ சாயலை உடையவனாக இருந்தான். வசனம் சொல்லுது இமேஜ் ஆஃப் காட், தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டான். அவரை போல படைத்தார் மனுஷனை. முதல் மனிதனை ஆண்டவர் படைத்த அந்த நோக்கம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே ஆதாம் ஒத்துழைக்கலை. ஆனால் ஆண்டவர் விடாதனால்தான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். இன்றைய வரைக்கும் செயல்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் மாறினாலும் அவர் மாற மாட்டார். நீ விலகி ஓடினாலும் அவர் விலக மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய காரியம், அவர் மாறாதவர். காரணம் என்ன அப்படி சொல்றார்? அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். ஆதாம் மூலமாக எல்லாருக்குள்ளேயும் பாவம் வந்துருச்சு, நமக்கு தெரியும். ஆனால் தேவன் என்ன செஞ்சார்? பிந்தின ஆதாம் ஆகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு வந்தார், வெளிப்படுத்தினார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. பாவியை அவர் ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மணவாட்டியாகிய திருச்சபைக்கு தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவரை எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவரை போதகரே, ரபி என்று அழைத்தார்கள். பிதாவாகிய தேவன் மனுஷனை சுத்திகரிக்கும்படியாக, அவனுடைய பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக குமாரனை அனுப்பினார். பேதுரு என்ன சொல்றாரு? 1 பேதுரு 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள், உங்கள் நடக்கை எல்லாற்றிலும் பரிசுத்தமாயிருங்கன்றார். அப்ப தேவன் அவருக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான ஒரு தேவ பக்தி என்றால் இந்த உலகத்தில் கரைபடாமல் வாழுவது, அதே நேரத்தில் அந்த கரைபடாத அந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கிறார். அவர் அவர்களை விடுவிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 28 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழைக்கிறார். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபரை அழைக்கிறார். மத்தேயு 11:28 நீங்கள் வாசிக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் வாங்கன்னு அழைக்கிறார். அப்போ ஆண்டவர் அவருடைய குடும்பத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கத்தினராக உருவாகும்படி ஆண்டவர்
எல்லாரையும் அழைக்கிறார். நான் சொன்னேன், அவர் ரபி போதகரை என்று அழைத்தார்கள். போதகர் என்று சொன்னால் குரு என்று சொல்லலாம். அப்போ குரு என்ற அந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. குரு என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. அந்த சமஸ்கிருத வார்த்தைக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, கு என்று சொன்னால் பாவம், சாபம், வியாதி, இதெல்லாம் கு என்று அர்த்தம். ரு என்று சொன்னால் அழிக்கிறவர். குரு என்று சொன்னால் பாவம், சாபம், ரோகம் யாவற்றையும் அழிக்கிறவர் தான் குரு. அப்போ இந்த குருவுக்கு ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. குரு அப்படின்னு சொன்னால் அவருக்குரிய தகுதி 5 தகுதிகள் இருக்குது. 1, அவர் உருவாக்குகிறவராக இருக்கணும். 2வது, அவர் பாதுகாக்கிறவராக இருக்கணும். 3வது, அழிக்கிறவராக இருக்கணும். 4வது, நியாயம் தீர்க்கிறவராக இருக்கணும். 5வது, தேவைகளை கொடுப்பவராக இருக்கணும். குருக்குரிய தகுதிகள் 5 விஷயங்கள்: உருவாக்குகிறவர், பாதுகாக்கிறவர், அழிக்கிறவர், நியாயம் தீர்ப்பவர், தேவைகளை கொடுப்பவர், சந்திக்கிறவர். இந்த 5 விஷயம். அந்த குரு என்ற அந்த காரியத்தில் இன்றைக்கு நாம் 2 விஷயத்தை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். பாதுகாக்கிறது நமக்கு தெரியும், நியாயம் விசாரிக்க போகிறாரு, தேவைகளை சந்திக்கிறார். உருவாக்குகிறவர், அழிக்கிறவர், இது 2 மட்டும் நாம் இன்றைக்கு தியானித்து இந்த தியானத்தை நாம் முடிக்க இருக்கிறோம். சங்கீதம் 103 சங்கீதம் 103வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். உண்டாக்குகிறவர் சங்கீதம் 121:1 நாம் வாசிக்கும் பொழுது, ஏறெடுக்க அடுத்த வசனம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர். அவர் உருவாக்குகிற தேவன். சிருஷ்டிப்பு என்பதற்கும் ஒன்றை உருவாக்குகிறது, சிருஷ்டிப்பு என்பதற்கும் உருவாக்குறதுக்கு, அதாவது ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான் அப்படின்னு ஒவ்வொரு பொருளில் போட்டிருக்கு. இது மனுஷன் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறான், புதுசாக ஒன்றை செய்கிறான். ஆனால் மனுஷன் உருவாக்குகிற காரியம், மனுஷன் நல்லா கவனிங்க, மனுஷன் உருவாக்குகிற காரியம் 2 பொருளை வச்சு 3ஆவதாக ஒரு பொருளை உண்டாக்குறான். ஆனால் ஆண்டவர் அவர் உருவாக்கல, அவர் சிருஷ்டிக்கிறார். ஒன்றுமே இல்லை, வார்த்தையை சொல்கிறார், உண்டாக கடவுது, உடனே வந்துடுச்சு. அப்போ அதுக்கும் மனுஷனுடைய காரியத்திற்கும் வித்தியாசம் இருக்குது, நல்லா கவனிக்கணும். அவர் உருவாக்குகிற தேவன், அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேற ஒருத்தரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அப்படின்னா எனக்கு சரிக்கு சமம் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். உருவாக்குகிற தேவன், அவருக்கு நிகரானது யாருமே இல்லை. சிருஷ்டி கர்த்தர் அவர், அவருக்கு நிகரானவர் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாரும் சொல்லுவோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ
எல்லா மனிதனுக்கும் கர்த்தர் கரத்தினுடைய கிரியைகளாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஏசாயா 43:10 நாம் என்ன வாசிக்கிறோம்? நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, இங்கதான் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஐ எம் தட் ஐ எம் என்கிறவர். ஐ எம் ஒன்லி ஒன் காட், none of other than before me or after. எனக்கு முன்பாக ஒருத்தனும் இருந்ததில்லை, நான் தான் தேவன். எனக்கு பின் யாரும் வரப்போறதும் கிடையாது. He is the creator. அவர் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறார். அதை ஏசாயா 44:8 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். அவர் ஒருவர் தான், அவர்தான் சிருஷ்டிகர். இன்றைக்கு உலகத்தில் அநேக தேவர்கள் என்ற பெயர் இருக்கலாம், ஆனால் அவரை போல ஒருத்தரும் கிடையாது இந்த உலகத்தில். அவர் ஒருத்தர் தான் காட். இஸ் த காட். அவர் ஒருவர் தான் கடவுள், அவர் ஒருவர் தான் சிருஷ்டிகர்த்தர். நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், இன்றைக்கு தெய்வங்கள் என்ற பெயர் இருக்கலாம், ஆனால் வேத வசனம் சொல்கிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் எல்லாம் அழிந்து போகும். அவர் ஒருவரே தேவன். அவர் சொல்றாரு, எனக்கு முன்னையும் ஒரு தேவனும் இல்லை, எனக்கு பின்னாலையும் யாரும் வரப்போவது கிடையாது, எழும்ப முடியாது, நான் ஒருவர் மாத்திரமே. அதுதான் ஆதியாகமம் முதல் வசனத்தில், ஆதியிலே தேவன், இன் த பிகினிங் காட். ஆதியிலே தேவன், அவர் ஒருவர் மாத்திரம்தான் இருக்கிறார், வேற ஒருத்தரும் இல்லை. இரண்டாவது குரு அப்படின்னு சொன்னா, முதல்ல 5 குணாதிசயங்கள். 1, அவர் சிருஷ்டி கர்த்தராயிருக்கிறார். 2வது அழிக்கிறவர். ஒரு பொருள் இந்த உலகத்தில் தயாரிக்கும் பொழுது அந்த பொருளுக்குரிய எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட ஒரு டேட் இருக்கும், ஆனால் நமக்கு தெரியாது என்னைக்கு நம்ம சாவு வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் கண்கூடா, நல்லா இருக்கிறாள் டக்குன்னு காணா போயிடுறாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நிரந்தரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அப்போ அவர் குரு என்று சொல்லுகிறவர், அழிக்கிறவர் என்று சொல்லும் பொழுது நம்ம உடனே என்ன யோசிக்கிறோம்? பாவம் செய்கிறவங்களை, பாவிகளை அழிப்பார். ஆனால் நீங்கள் பகவத்கீதையில் அப்படி தான் சொல்லியிருக்கு. அதில் இருக்கிற கடவுள் பாவிகளை நாசம் பண்ண வருகிறார் அப்படின்னு இருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவரை குறித்து நான் பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கு? பாவிகளை சொல்லுங்க, பாவிகளை என்ன பண்ணுறாரு? அழிக்கிறாரா? வதம் பண்ணுறாரா? நேசிக்கிறார். பாவிகளை நேசிக்கிறார். பாவத்தை மட்டும்தான் அவர் வெறுக்கிறார், அவர் பாவிகளை நேசிக்கிறார். காலையில் வரும் பொழுது இந்த ஈசிஆரில் இப்போ போயிட்டு வர வழி தான், கொஞ்சம் ஓட்டிகிட்டு வரும்போது சைடில் அப்படி பார்த்தேன், ஒரு சலூன் கடை விளம்பரம் போட்டிருக்கான். என்ன விளம்பரம் போட்டிருக்கான்? எங்ககிட்ட நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்கள் முடியை அதிகமாக நேசிப்பீங்கன்னு இங்கிலீஷில் போட்டிருக்கான். எங்ககிட்ட நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடியை என்ன பண்ணுவீங்களா? அதிகமாக நேசிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நேசத்துக்குரியவர், நம்மை அவர் நேசிக்கிறார். ஈவன் நம்ம பாவியாக இருக்கும் பொழுதே, நீங்களும் நானும் தகுதி இல்லாத பொழுதே அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அப்போ
ஒரு குரு அளிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த குருவுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம். அளிக்கிறார் என்று சொன்னால் எதை அவர் அளிக்கிறார் அல்லது எதை அவர் அளிக்கிறார் என்று சொன்னால் நாம் அங்கே வாசிக்கிறோம் 3:16, 1 யோவான் 3:16. அல்லாஹ் கவனிய, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அழித்து நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, உயிரை கொடுத்த தேவனுக்கு நம்ம என்னத்தை கொடுக்க போகிறோம்? உங்களுக்காக எனக்காக ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்காரு. சொல்லுங்க, தன் உயிரை அழித்திருக்கிறார், தியாகம் பண்ணியிருக்கிறார். ஒரு குரு என்று சொல்லுகிறவன் அழிக்கிறவன் என்று சொன்னால் அநியாயம் பண்ணுறவனை அல்லது அவனெல்லாம் அழிக்கிறது, சுட்டு கொள்றதில்லை. அவர் அநியாயத்திற்காகவும் பாவத்திற்காகவும் தன்னை பரிகாரமாக பலியாக அழித்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா, புரியுதா சொல்றது? அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குருவாய் இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது 5 காரியங்களில் நாம் 2 காரியத்தை தான் தியானிக்கிறோம். இந்த 2வது காரியம் தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் அழிக்கிறவர் என்று சொல்லும் பொழுது அவருடைய உயிரை நமக்காக அழித்து, sacrifice himself, பலியாக, தியாக பலியாக அவர் நமக்காக அவரை அழித்தார், அழித்து கொண்டார். அல்லேலூயா. அந்த அழித்த அந்த தேவன் அவருடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்தினார். அந்த குரு என்ன சொன்னார் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 1:15 படிக்கலாம். 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்றார். இந்த நாட்களில் நம்ம பார்க்கிறோம், நிறைய சம்பவங்கள் நடக்குது. நமக்கு தெரியும், ஒரு பையன் கேம் விளையாண்டுட்டு இருந்தான் ஃபோனில். கேமை விளையாடாதடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. பிடுங்கி வச்ச உடனே நீங்களாம் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அவன் என்ன பண்ணான், பெரிய ஒரு ராடு எடுத்து, கடப்பாறை எடுத்து எல்லாரையும் குத்தி கொண்டுட்டு உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கிறான். போலீஸ் வராங்க. இங்கே எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல இந்த வீடியோவும். ஒரு காலத்தில் இந்த நம்ம வாடுற நாட்கள் தான் இந்த நியூஸ். காலம் நிறைவேறிட்டு நம்ம ஒரு கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றார், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. காலம் நிறைவேறிற்று. ஒரு மகன் பெற்றோரை கொடூரமாய் கொலை செய்கிற ஒரு நாட்களில் நாம் இருக்கிறோம். ஒரு தகப்பன் அப்படியே தன்னுடைய மகனை கொன்று அந்த மகனுடைய ரத்தத்தை எடுத்து தன் மனைவிக்கு குடிக்க குடிச்சான். நீ தானே பெத்தவனே அப்படின்னு. கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. கொடூரமான ஒரு நாட்களில் நாம் இருக்கிறோம். கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தான் ஆண்டவர் சொன்னார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி. தேவ ராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்வது தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்திற்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்கும்படியாக நமக்கு ஒரு மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு நாட்களிலே நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய அன்பு. இன்றைக்கு நாம் யுத்தங்களை கேள்விப்படுகிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது யுத்தங்களின் நாட்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் உலகப் போர் வருகிறதற்குரிய சூழ்நிலைகள் இருக்கிறது.
அதை குறித்து தீர்க்க தரிசனமாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் 38ஆம் அதிகாரத்திலேயும் நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை படிக்கலாமா? எசேக்கியேல் 38 2ஆம் வசனம் 5வது வசனமும். நல்ல கவனிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி ஆகிய கோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ முழு முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீரா தரித்திருப்பார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 3 யுத்தங்கள் இருக்கு, மகா பெரிய யுத்தம். இந்த 3 யுத்தங்களில் ஒரு யுத்தம் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நடக்கும். அதை 3ஆம் உலக போர்னு வச்சிங்களேன். இந்த 3ஆம் உலக போர் யார் ஆரம்பித்து வைப்பாங்கன்னா ரஷ்யா தான் ஆரம்பித்து வைப்பார்கள். இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கும் பலப்பட்டு வருகிறது. சின்ன தேசம்தான், கர்த்தர் அதோடு கூட இருக்கார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும் மத்திய 24:6-9, மார்க் 13:7-9 நீங்கள் வாசிக்கும் பொழுது கடைசியில் யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்போம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள். இங்கே தான் சொல்கிறாரு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் ஏன் உன்னை எதற்காக படைத்தார்? பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக, ஒரு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக, ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் படைத்தார். ஏதேன் தோட்டத்தில் இருந்தோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய சிந்தனையினாலே உருவாக்கப்பட்ட அவருடைய மனதிலே நாம் இருந்தோம். ஆரம்பத்தில் இருந்தே ஏதேன் தோட்டத்தில் இருக்க வேண்டியவர்கள் ஆதாமிலிருந்து நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். முதல் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். இப்போ நம்ம பூமியில் இருக்கிறோம். இந்த வாழ்க்கை நமக்கு போதுமா? நாம் வாழ்கிற இந்த பூமிக்குரிய வாழ்க்கை போதுமா? எல்லாம் எனக்கு இருக்கு, போதும்பா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது போதாது. நாம் எங்கே வரணும் அப்படின்னா தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே வரணும். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே நீங்களும் நானும் வர வேண்டும். இந்த பூமிக்குரிய சந்தோஷம் அல்ல, தேவனுடைய குடும்பம் தான் ஏதேன் தோட்டத்திற்குரிய அனுபவம். அதுதான் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள அனுபவம். நாம் பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறும் பொழுதுதான் அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் பாவ குழியிலேயே நம்ம விழுந்து சறுக்கி விழுறதும் எழும்புறதும் மறுபடியும் விழுறதுமான ஒரு வாழ்க்கையை நீங்களான வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரையும் அவர் அழைக்கிறார். பாவ குடியில் நம்ம இன்றைக்கும் உழன்று கொண்டிருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாட்டு பாடுறோம், பாவத்தின் பிடியில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னிச்சிங்க அப்படின்னு. மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், திரும்ப அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறோம். மத்தேயு 11:28 யோசிச்சு பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவில்லை. பாவம் செய்கிற எந்த மனுஷனும் எப்பயுமே சந்தோஷமாக பரவாயில்ல நினைக்க மாட்டான். ஒரு நேரம்னாலும் தான் செய்கிறது தவறு என்று நினைக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு வருத்தம் நிச்சயமாக வரும். அல்லேலூயா. தன்னுடைய பாவத்துக்காக அவன் வருத்தப்படுவான். பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது சும்மா வராது. மனம் திரும்புதல் அப்படின்னு சொன்னால் முதலாவது பாவ உணர்வு வரணும். ஒரு மனம் திரும்புதல் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் பாவ உணர்வு முதல்ல வரணும். தான் செய்கிறது பாவம் என்கிற உணர்வு அவனுக்குள்ள வரணும். 2வது காரியம், அந்த பாவத்திற்காக மனஸ்தாபப்படணும். 3வது அவன் அறிக்கை செய்ய வேண்டும். இந்த 3 நடந்தாதான் மனம் திரும்புதல் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வரும். நல்ல கவனிங்க. முதலாவது பாவ உணர்வு வரணும்.
இரண்டாவது, பாவத்திற்காக மனஸ்தாபப்படணும். உணர்வுனா நான் பாவம் செய்கிறேன்ற ஒரு உணர்வு இருக்கணும். ஒரு எறும்பு கடிச்சா உணர்ச்சி வருது இல்லை, ஒரு ஊசியில் குத்துனா உடனே சுருக்குன்னு ஏறுது இல்லை, அந்த உணர்வு உங்களுக்கு எனக்கு வரணும் முதல்ல. ரெண்டாவது தான் பார்க்கிறோம், மனஸ்தாபப்பட வேண்டாம். ஐயோ நான் இப்படி வாழறனே என்கிற ஒரு மனஸ்தாபம் வர வேண்டும். மூன்றாவதாக அவன் அறிக்கை செய்யும் பொழுதுதான் அவனுக்குள்ள ஒரு முழுமையான மனம் திரும்புதல் வரும். இளைய குமாரன், நம்ம சொல்ற கெட்ட குமாரன், அந்த கெட்ட குமாரன் இந்த 3 அனுபவம் பெற்றுக்கொண்டான். இந்த 3 அனுபவம் வாழ்க்கையில் இருந்தது. தான் வாழ்கிற வாழ்க்கை குறித்த உணர்வு முதல்ல வந்துச்சு. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா வீட்டில் எல்லாம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிறாங்க என்ற உணர்வு அவனுக்குள்ள வந்தது. தான் செய்த காரியத்திற்காக மனஸ்தாபப்பட்டான். என்னை மகனாக ஏற்றுக்கொள்ளாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரா வச்சுக்கிட்டா போதும் என்று அவனுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்தது. மூன்றாவதாக அவன் அறிக்கை செய்கிறான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அறிக்கை செய்கிறான். இந்த 3 அவனுக்குள்ள வந்ததினால்தான் மனம் திரும்புதல் அவன் பெற்றுக்கொண்டான். இழந்ததை எல்லா அதிகாரத்தையும் அவனுடைய பிதா அவனுக்கு திரும்ப கொடுத்தார். மோதிரம் கொடுத்தார், அதிகாரம், பாதரட்சை கொடுத்தார், புதிய வஸ்திரத்தை கொடுத்தார். இதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள். இன்னும் நாம் இந்த கடைசி நாட்களில் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதல்ல. ஆண்டவர் ஏன் என்னை படைத்தார், ஏன் நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்ற கேள்விக்கு பதில், பரலோக குடும்பத்திற்கு நீங்களும் நானும் அங்கத்தினராக மாறணும். அதுக்கு இந்த உலகத்தில் பரிசுத்த சந்ததியை, தேவ பக்தி உள்ள சந்ததியாக நீங்கள் நானும் வாழணும், வளரணும். அந்த ஐக்கியத்தில், அந்த குடும்பத்தில் ஐக்கியமாக மாறணும். இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கார். நீங்கள் வேறு பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கலாம், உங்களுடைய எய்ம், உங்களுடைய கோல், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், இதை சாதிக்கணும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மனுஷனை படைத்தது இந்த உலகத்தில் வச்ச நோக்கம் பரிசுத்த சந்ததியை பெறவும், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறவும், தேவ ராஜ்யமாகிய குடும்பத்தில் நீங்களும் நாளும் அங்கமாக மாறுவதற்காக தான் கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனுஷன் தவறுகிறவன் தான். எல்லா மனுஷனும் தவறுகிறவன் தான். தவறுகிறவர்கள் தான் மனிதர்கள். எல்லா இடத்துலையும் அப்படி இருப்பதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஏசாயா 52:14 என்ன வாசிக்கிறோம்? அவர் எப்படி இருந்தாரா? நல்லா பாருங்க. 52:14 வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேக பிரமிப்படைந்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல பார்த்துருப்பாங்க இயேசுவை எப்படி இருந்தாருன்னு, இப்போ பார்க்குறாங்க சிலுவையில், அவங்களுக்கு பிரமிப்பாக இருக்குது. என்னடா இது அப்படின்னா, அவர் உருவம் மனிதனுக்குரிய உருவமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் சிலுவையில் இயேசு தொங்குற மாதிரி ஃபோட்டோவையும் அதையும் மாட்டிக்கிறீங்க பாருங்கள், அதெல்லாம் டூப்ளிகேட், ஃபேக். அழகாக உருவத்தோடு இருக்கிற மாதிரி காட்டுது. அப்படி இல்லை, அவர் உருவமே இல்லை, மனுஷனுடைய தோற்றமே இல்லைங்க. அவ்வளோ சிதைக்கப்பட்ட ஒரு உருவம். அந்த வசனம் அதான் சொல்லுகிறது. நாம் பார்க்கிறோம், அவருடைய ரூபம், மனுபுத்திரரை பார்க்கல அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்ததினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இவர் மனுஷனா இல்லை வேற ஏதோ மாட்டியிருக்கா? அவருடைய உருவம் சிதைக்கப்பட்டது. ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, நான் அந்த ரிசர்ச் பண்ணும்போது வாசித்தேன். ஒரு முறை அந்த சவுக்கை வச்சு அடித்து இழுக்கும் பொழுது 200 இடத்துல காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அப்புறம் எந்த அளவுக்கு பாருங்க. இதை குறித்து தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சகரியா சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு?
அவருடைய முதுகை உழுதாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏறு உழுகிறவன் போல அவர் முதுகை உழுதார்கள் என்று சொல்லி பாருங்க. சங்கீதம் 129 3ஆம் வசனம் படிங்க. நீளப்படுத்தினார்கள் உழுகிறவர்கள். சிறிய தீர்க்கதரிசன புத்தகத்திலும் இருக்கு. உழுகிறவர்கள். இப்போ இயேசுவை அடித்தாங்க. இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, இயேசு நம்ம இன்றைக்கு பார்க்குற மாதிரி ஃபோட்டோவில் அல்லது சினிமாவில் எடுக்கிறாங்க பாருங்க, கதம் கருணாமூர்த்தி எந்த படம்லாம் எடுத்திருக்காங்க பாருங்க, அதில் இருக்கிற மாதிரி உருவத்தோடு இல்லை. கடைசியில் சிலுவையில் தொங்கும் போது அவருடைய உருவம் மனித உருவமாகவே இல்லை, சிதைக்கப்பட்டது. இந்த வரைக்கும் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம், இயேசு முள்கரிடம் சூட்டப்பட்டு அப்படியே இருந்தார் அப்படின்னு நல்லா தெரியுது. முகம்லாம் நல்லா, கண்ணெல்லாம், கை காலெலாம் நல்லா, கையில் காலில் மட்டும் ஆணி அடிச்சிருந்தாங்க. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் அந்த சிலுவையில் தொங்கியிருக்கும் பொழுதும் மனுஷனுக்காக மன்னிச்சார். இன்றைக்கு இன்னும் பாவ குடியில் நீங்கள் நான் விழுந்து கிடப்போம் என்று சொன்னால், முதலாவது மனம் திரும்புதல் நமக்குள்ளே வரணும். அது 3 விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்தால் தான் அந்த மனம் திரும்புதல். இயேசு அதற்காக அவர் தன்னுடைய உருவத்தை சிதைத்து ஒப்பு கொடுத்தார். மனுஷனை பார்க்கிலும், அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 52:14 ஏசாயா, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும், அவருடைய பார்வை, அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்ததினாலே, இவ்வளவு, எவ்வளவு நல்ல, இவ்வளவு அடைந்ததினால அவரை கண்ட அநேகர் பிரமித்தார்கள். சிலுவை அருகிலே, கொல்கொதா அருகிலே அநேக ஸ்திரீகள் மார்பிலை அடித்திட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. ஐயோ, இப்படி அழகாயிருந்த அந்த உருவம், சௌந்தரியமாயிருந்த அந்த உருவம் இப்படி உருக்குலைந்து காணப்படுகிறதே. ஹியூமன் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனை பார்க்கிலும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கீழே அடைஞ்சிருந்துச்சு. நம்ம ஆக்சிடெண்ட் ஆகி பார்க்குறோம், சில இதை பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் உருவமே இருக்காது, பாய்க்கட்டில் இருக்க கறி துண்டு மாதிரி கிடக்கும், உருவமே இருக்காது. இங்கே நான் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துனுடைய உருவம் குலைக்கப்பட்டது, அவருடைய தோற்றம் மாறிடுச்சு. வசனம் சொல்லுவது, நாம் அவரை பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் பார்த்தா, ஓ பரவாயில்லப்பா, நல்லா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு ரூபம் இல்லை அவரை பார்க்கும் பொழுது. அந்த இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தில் நீங்களும் நானும் அங்கமாய் மாறுவதற்காக இந்த உலகத்தில் அவர் ஒரு குரு தன்னை அழித்தார். அழிக்கிறவர், குரு அழிக்கிறவர்னா மற்றவர்கள் அழிக்கிறவர் அல்ல, நல்லா கவனிங்க, தன்னை அழித்து மற்றவர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து அவர் நம்மை காப்பாற்றுகிறவர் தான் குரு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் வரல, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஹல்லேலூயா. இயேசு தன்னை அழித்து, குரு என்பவன் அழிக்கிறவன் சொன்னா மற்றவர்களை அழிக்கிறவர் அல்ல. நான் பார்த்தவன் இன்னொரு கேரக்டருக்கு அவர் நியாயம் தீர்க்கிறவர், இப்போ இல்லை, அது பிறகு. ஆனால் இப்போ அவர் குருவானவர் அழிக்கிறவர்னா தன்னை அழித்து மற்றவர்களுக்காக ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிறவர். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் தன்னை அழித்தார், தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய படைசாலைகள் ஏர் உழுகிறவன் போல அவருடைய முதுகை உழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், பரலோக குடும்பத்தில் நீங்கள் நான் வரணும் என்பதற்காக. இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு வரணும்னா முதல்ல நாம் சாத்தானுடைய குடும்பத்திலேருந்து வெளியே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, சாத்தானுடைய குடும்பத்திலேருந்து வெளியே வந்தால் தான்
பரலோக குடும்பத்துக்கு நீங்கள் நானும் போக முடியும். 2 குடும்பம் தான் இருக்கு. ஆண்டவர் சொன்னது போல ஒன்று பரலோகம், நரகம். இந்த உலகத்தில் நாம் நரக வாழ்க்கை வாழறோன்னு வாயில சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நரகத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்ட சாத்தானோடு கூட நீங்களும் நானும் சேர்ந்திருப்போம் என்று சொன்னால், சாத்தானுடைய குடும்பத்தில் நாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம். அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வரணும். அப்படிப்பட்டதான பாவ காரியங்கள், சாத்தானுடைய என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கோ அதை விட்டு வெளியே வரணும். அந்த குடும்பத்தை விட்டு வெளியே வரணும். வந்தாதான் நீங்கள் நானும் அந்த பரலோக குடும்பத்திற்குள்ளே நாம் சென்றடைய முடியும். ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவ, கடும் முள்முடி போல் சிரசில் முடிட, அந்தையோ நிந்தையோ வேதனையும் சகித்தார். சொந்தமான ரத்தம் சிந்தினார் உனக்காய். கனிவுடன் உன்னை அழைக்கின்றாரே, கனிவுடன் உன்னை அழைக்கின்றாரே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. அவர் மரணத்தால் சாத்தானி தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. அவர் மரணத்தால் சாத்தானி தலை நசுங்க, அவர் இரத்தத்தால் பாவ கரைகள் நீங்க. உந்தன் வியாதியின் வேதனையும் ஒழிய, நீயும் சாபத்தில் நின்று விடுதலை அடைய. சிலுவையில் ஜெயித்தார் யாவையோ, சிலுவையில் ஜெயித்தார் யாவையோ. ஏழை மனு உருவை எடுத்த இயேசுராஜன் உன்னண்டை நிற்கிறார். ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே, ஏற்றுக்கொள்ளவரை தள்ளாதே. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையிலே பூரணமாக வேண்டும். நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே எல்லாரும் நம்ம அப்படி முழங்கால் படியிடுவோம். அந்த இளைய குமாரனை போல மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவோம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமாக்கப்பட வசனம் சொல்லுகிறது. எபேசிய 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் சபையிலே ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தவான்களாக நாம் மாறும்படியாக, சீர் பொருந்தும்படியாக, நான் பரிசுத்தமாகிட்டேன், ஏற்கனவே நான் மனம் திரும்பிட்டேன் என்று சொல்லி
நாம் உதாசீனப்படுத்த வேண்டாம். இங்கே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தான் சீர் பொருந்தணும்னு. அப்படியானால் எல்லாரும் இன்னும் நிறைவடையவில்லை. எல்லாரும் பரிசுத்தத்திலே நாம் இன்னும் முழு நிறைவடையவில்லை. பரிபூர்ணமான பரிசுத்த வாழ்க்கை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தபடியாக இந்த வேளையிலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? இன்னும் நம் வாழ்க்கையில தேவை, இன்னும் நம் வாழ்க்கையில பரிசுத்தம் தேவை. இன்னும் நாம் அந்த பரலோக குடும்பத்திற்காக ஆயத்தப்பட வேண்டும். அந்த பக்தி உள்ள தேவ பக்தி உள்ள சந்ததியாக நாம் மாறும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரோமர் 15:15 சொல்லுகிறது, சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புறஜாதியராகிய நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவராலே ஒரு பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையிலே ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்க அவருக்கு இடம் கொடுங்க. இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுப்போம். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். புறஜாதியராகிய நீங்களும் நானும் ரோமர் 15:15 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபாகரபா ஷபதரபதபா. சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு இந்த வேளையில நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்பி, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியாத ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த சந்ததியை பெறும்படியாக, ஓ தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படியாக கர்த்தர் இந்த உலகத்தில் உன்னை என்னை வைத்திருக்கிறார். அந்த பரலோக குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக மாறும்படியாக கர்த்தர் உன்னை என்னை வைத்திருக்கிறார். அவர் மெய்யான குருவாயிருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பின் அதிகாரியாயிருக்கிறார். அவர் தன்னைத்தானே அழித்துக் கொண்டு உன்னையும் என்னை வாழ வைக்கும்படியாக மெய்யான குருவாயிருக்கிறார். அந்த குருவாகிய இயேசுவுக்கு முன்பாக இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற பாவ சுபாவங்களை, ஓ பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டாலும் இன்னும் சீர் பொருந்துதல் நம் வாழ்க்கையில வேண்டும். எதெல்லாம் குறைவென்ற ஆவியான உணர்த்துகிறாரோ அந்த பரிசுத்த ஆவியானவராலே முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்பட இந்த வேளையில் நம்மை அர்ப்பணிப்போம். அந்த வேளையில வாய்களை திறந்து அந்த ஆவியானவராலே நிரம்பும்படியாக நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையில பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பொருட்டு ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும்படியாக, ஓ அந்த பலியாக புறஜாதியாருடைய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும்படியாக, ஓ ராகபா ரபா ஷபா ரபா, ஓ ரபாகா ரபா ரபா, அந்த ஆவியினால் நிரம்பும். ஹல்லேலூயா. நிரம்பும் அந்த வேளையில பரிசுத்தப்படுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவி நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியினாலே ஓ ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும், ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பாவம் உன்னை விட்டு ஓடட்டும். இந்த வேளையில் நிரம்பு, நிரம்பு. அந்நிய பாஷையினாலே ஓ கர்த்தரை நோக்கி நீ துதி. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற எல்லா பாவ கட்டுகளும் உன்னை விட்டு ஓடும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடு. பரிசுத்த ஆவியினாலே நிரம்பு, நிரம்பு, நிரம்பு. அந்நிய பாஷையினாலே பேசு. ஓ வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ கிரிகளை அகன்று ஓடட்டும். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமாய் மாற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புக்கொடு இந்த வேளை, ஒப்புக்கொடு. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஓ ஆவியினாலே நிரம்பு, ஆவியினால் நிரம்பு, ஆவியினால் நிரம்பு. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை அனல் மூட்டை, அனல் மூட்டை, அனல் மூட்டை, அனல் மூட்டை. ஹல்லேலூயா. உன்னை அனல் மூட செய்யாதபடி இருக்கிற எல்லா மந்தமான ஆவிகள், எல்லா பாவ கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும்படியாக ஆவியாருடைய அக்கினி. ஓ ராஷகபாதா ரபா, ஓ ராகபாதா ரபா கரபா, ஓ ரபா கரபா ஷபா ரபா. ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் ஆவியானவரே, ஆவியானவரே நிரப்புங்க, ஆவியானவரே நிரப்புங்க, ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியினாலே பரிசுத்த வரணும், பரிசுத்த வரணும். உன் குடும்பத்தில் ஓ ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இப்பொழுது ஆவியிலே நிரம்பும் பொழுது, பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் பொழுது அந்த கட்டுகள்லாம் உடையணும், அந்த கட்டுகள்லாம் உடையணும். நீ வீட்டுக்கு போகும் பொழுது
அதை நீ உணர்வா. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ராஷகா ரபா கரபா ஓ ரபா கரபா ரபா ஷபலபா ரபா ஓ ரபா 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 ரபா. நீ பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆவியானவர் 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 அவர் இறங்கி கொண்டிருக்க ஆவியானவர் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படி இறங்கி இருக்கிற ஆவியானவர். ஹalleluya 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 ஹalleluya. பெற்ற அபிஷேகத்தை விட்டு விடாத. நீ அனலாயிர நீ அனலாயிர. வெதுவெதுப்பா இருக்காத வெதுவெதுப்பா இருக்காத. ஹalleluya ஹalleluya. ஓ ராஷகா பரபா ஓ ரபா கரபா ரபா ரிபா லகரபா ரபா ஓ ரபா ரபா ஷபலபா ரபா. வாலிப மகனே மகளே, ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேனே, அந்த ஆவியிலே நிறைவாக ஓ ரபா ஷபா ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. உன்னை நிரப்ப கூடாதபடி இருக்கிற எல்லா சாத்தானுடைய அந்தகார கட்டுகள் உன்னை விட்டு அகன்று ஓடுவதாக ஓடுவதாக. இந்த வேளையிலே பாவ கயிறுகள் தெரிப்பட்டு ஓடுவதாக. ஓ ராகபா ரஷபா லபா ரபா. உன்னை கொடுத்திருக்கிற அந்நிய பாஷையினால துதிக்க ஆரம்பி துதிக்க ஆரம்பி துதிக்க ஆரம்பி துதிக்க ஆரம்பி ஜெபிக்க ஆரம்பி. ஓ ராஷகா பாதா ரபா ஓ ரபா கரபா ரபா ஓ ரபா ரபா ஷபா லபா ரபா ஓ ரபா லபா ரபா. ஏன் உன்னை படைத்தார், ஏன் அவர் உருவாக்கினார், ஏன் இந்த உலகத்தில் வைத்தார். ஹalleluya ஹalleluya. பரிசுத்த வாழ்க்கை வாழ, பரிசுத்த சந்ததியாய் வாழ, பரிசுத்த சந்ததியாய் மாற, பரலோக குடும்பத்தில் அங்கமாய் மாற. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ராஷபா லகரபா ஓ ரபா. சாத்தான் உன்னை மந்தப்படுத்தி உன்னை கட்டி வைத்திருக்கிறான். சாத்தானுடைய கட்டு ஹalleluya உன்னை கட்டி வைத்திருக்கிறது. உன்னை சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். அவனுடைய கயிறுகள் அறுக்கப்படும்படியாக ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ சாத்தானுடைய கயிறுகள் உன்னை இனி கட்டக்கூடாதபடிக்கு ஆவியானுடைய வல்லமை ஆவியானுடைய வல்லமை ஆவியானுடைய அபிஷேகம் ஆவியானுடைய அக்கினி ஓ ராகபா ரபா ஓ ரபா ரபா ரபா. அக்கினி பிரவாகம் அக்கினி பிரவாகம். ஹalleluya ஹalleluya. நம் மத்தியிலே இந்த ஆலயத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. லா ஷபா ஓ ரபா கரபா ஓ ரபா ஷபா லபா ஓ ரபா கரபா. மெய்யான மனம் திரும்புதல் மெய்யான மனம் திரும்புதல். ஓ ரா ஷபா லபா ரபா. பாவ உணர்வு பாவ உணர்வு மனஸ்தாபா அறிக்கை செய்வது. ஓ ரா ஷகா வாதியா கரபா ஓ ரபா கரபா ஷபா லபா ரபா ஓ ரபா கரபா லபா ரபா ரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ ரியா கரபா ஷபா லபா தியா கரபா ஓ திரியா கரபா லபா ரபா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அநேகர் பரலோக குடும்பத்திற்கு அங்கமாவதற்கு விருப்பம் இல்லாமல் இந்த உலகத்தின் காரியத்தை யோசிக்க வைக்க பிசாசு உன் சிந்தையில இந்த உலகத்தின் காரியங்களை யோசிக்க வைக்கிறான். இந்த வேளையில இந்த மாம்ச சிந்தை மரணத்துக்கு நேராய் நடத்தும். ஆவியின் சிந்தையோ ஜீவன சமாதானம். அந்த ஜீவன சமாதானம் கிடைக்க ஆவியானவர் இந்த வேளையில வந்திருக்கிறார். அவரை பெற்றுக் கொண்டிருக்கிற நீ அவருக்கு இடம் கொடு. இந்த வேளையில ஆவியானவருக்கு இடம் கொடு. மகனே மகளே, ஆவியானவருக்கு இடம் கொடு. உன்னை சிந்தையில உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காத. இந்த வேளை ஹalleluya பரலோக குடும்பத்தில் அங்கத்தினரை மாறுவதற்கான நேரம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ராஷகா பாதா ரபா ஓ ரபா கரபா. சத்தத்தை அடக்கி வைக்காத அடக்கி வைக்காத. தேவ பக்தி என்று சொன்னால் மௌனமாய் இருப்பது அல்ல மௌனமாய் இருப்பது அல்ல. ஹalleluya 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 ஹalleluya. தேவனே உமக்கு விரோதமாக பிதாவே உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்தேன். அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய. ஆவியானவர் 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 உன்னை நிரப்பும்படியாக 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 உன்னை கட்டி வைத்திருக்கிற சாத்தா ஓ இந்த வேளையில அவன் ஓடி போகும்படியாக ஆவியானவருக்கு இடம் கொடு. ஹalleluya ஹalleluya. லாகா லபா ஷகா லபா ஓர் யாகா பலதியா கரபா ஓர் ரபா கரபா ரபா லதா ரிதா லகா ரபா 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 ஓர் ரபா ரபா ரபா. அனல் மூட்டுகிற ஆவியானவர் அனல் மூட்டுகிற ஆவியானவர் அக்கினி ஆவியானவர் அனல் மூட்டுகிற ஆவியானவர் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் உலாவி கொண்டிருக்கிறார் உலாவி கொண்டிருக்கிறார். ஓ ராஷகா பாதியா ஓ ரபா கரபா ஷபா லபா ரபா ஓ ரகா ரபா ஷபா லபா ரபா ரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் அழிக்கிறவர் அவர் அழிக்கிறவர்
தன்னை அழித்து, தன்னைத்தானே அழித்து, நமக்காக அவர் தன்னைத்தானே அழித்து, அவருடைய உருவம் என்னதென்று அறியக்கூடாதபடிக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தாரு. தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தாரு. மகனே, மகளே, உனக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, அவர் உயிரை கொடுத்திருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. நீ விடுதலை ஆக வேண்டும் என்று அல்லவா அவர் உனக்காக எனக்காக உயிரை கொடுத்தார். இன்னும் நீ விடுதலை அடையாமல் பிசாசுடைய கட்டுகளுக்குள்ள இருக்கிறாயே, வெளியே வா. இந்த வேளையில வெளியே வா. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு இடம் கொடுத்த வேளையில ஓ சாத்தான் உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கட்டும், அறுக்கப்படட்டும், 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 அறுக்கப்படட்டும். உள்ளே ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தப்படட்டு, சீர் பொருந்தப்படட்டு. ஹல்லேலூயா. லிபாரா ஷக்கரா பாதாராபா ஓராபா கரபாராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரா, ஆண்டவரே ஸ்தோத்திரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரோதியா கபாராபாதாராபா ஓராபா கரபாராபாராபா. கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார், உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையிலே கட்டுப்பட்டிருக்கிற இந்த கயிறுகள், அந்த பாவ கயிறுகள், அடிக்கடி நீ விழுந்து போகிற இந்த சூழ்நிலை அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. உன்னை விடுவிக்கும்படியாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். விடுதலை கொடுக்கவும் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு இடம் கொடு, அவருக்கு இடம் கொடு. மகனே, மகளே, சகோதரனே, சகோதரி, அவருக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப மகனே, அவருக்கு இடம் கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷபலா பாதரபா ஓரபா கரபலா பாதரபா ரபா ரபா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு துக்கம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு துக்கம் உனக்குள்ளே உண்டாகட்டும், உனக்குள்ளே உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை காலம்தான் போகும், இன்னும் எத்தனை காலம்தான் இப்படியே இருப்ப? ஆண்டவர் கேட்கிறார். சீயோனே, எருசலேமே, இஸ்ரவேலே, இன்னும் நீ மனம் மாறுவதற்கு எத்தனை காலம் தேவை? இன்னும் எத்தனை காலம் தான் தேவை? உனக்காக யாவற்றையும் செய்துட்டேனே, உனக்காக யாவற்றையும் செய்தேனே. ஓ ஹல்லேலூயா. இன்னும் நான் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. இன்னும் நீ மனம் திரும்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? இன்னும் நீ பாவத்திலிருந்து வெளியே வர நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆண்டவர் உனக்காக எனக்காக அவர் அழிக்கிறவராக, தன்னை அழித்து, தன்னை அழித்து ஒரு நல்ல குருவாக உனக்கு எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அந்த கல்வாரியின் நாயகன் உன்னை என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய மனதை பார்த்து கொண்டு, உன் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறது, உன் உள்ளத்தில் இருக்கிற நினைவுகளை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா அந்த வேளையிலே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபலா ஷமலா பதரபா ஓரபா கனபா தரபா ரபா 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 ஓரபா ஷபலா பதரபா ரபா ரபா. அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே. ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே. ஆவி ஆத்மா சரீர அர்ப்பணித்தே. எனக்காக தன்னை அழித்துக் கொண்ட எங்கள் நல்ல குருவே, என் ஆவி ஆத்மாவை நான் ஒப்பு கொடுக்கிறேன். முழு மனதோட சொல்லுமா? ஆவி ஆத்மா சரீர அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான், அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்மா சரீர
என் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்தோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற ஒரு நோக்கம் ஆண்டவரே, அந்த நோக்கத்தை நாங்கள் இன்றைக்கு புரியும்படியாக எங்களோடு பேசினீங்கப்பா. தொடர்ந்து உமக்கான ஒரு பரிசுத்த சந்ததியாக, பக்தி உள்ள தேவ பக்தி உள்ள சந்ததியாக நாங்கள் மாறி பரலோக குடும்பத்தில் அங்கமாக மாற எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒரே நோக்கம், எங்களை குறித்த ஒரே நோக்கம் அதுதான் ஆண்டவரே. அதை நிறைவேற்ற உதவி செய்யுங்க. ஆமென். ஆயிரத்து 44வது பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். 1644 என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே. இன்று காலையிலே நாம் மாறி மாறி வாசித்த சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த இரவு
திருப்பந்திக்கான ஆயத்த ஜெபத்தில் பங்கு கொள்ள வந்த வாலிப பிள்ளைகள் 10 முறை இந்த வசனத்தை படித்துவிட்டு வரும்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சென்ற வாரம் நான் மிகுந்த வருத்தத்தோடும் கோபத்தோடும் உங்களில்